வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டு சிறை தண்டனை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தண்டனை அதிகரிக்கும் வகையில் சட்டத்தில் திருத்தம். சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பெண்ணை பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை. பிணையில் விடுவிக்காதபடி சட்ட திருத்த மசோதா. பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கி பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க தமிழ்நாடு அரசு வழிவகுத்துள்ளது. மின்னணு உள்ளிட்ட பல்வேறு வழிமுறை மூலம் பெண்கள் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கில் தயவு தாட்சியம் இன்றி நடவடிக்கை எடுக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகிறது தமிழக அரசு. பெண்களுக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தண்டனை அதிகரிக்கும். மசோதா நிறைவேற்றம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான திருத்தப்பட்ட தண்டனைகள் என்னென்ன? பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் வரை விதிக்கப்படும் கடுங்காவல் தண்டனை 14 ஆண்டுகள் வரை அதிகரிப்பு. காவல்துறை ஊழியரோ அவரது நெருங்கிய உறவினரோ பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகளில் இருந்து 20 ஆண்டுகளாக அதிகரிப்பு. 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும். பெண்ணை பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை செய்யும் குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம். கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆயுள் தண்டனையிலிருந்து மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம். மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யப்படும். ஈரோடு கிழக்கில் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் தொடக்கப்படுகிறது. இன்று ஜனவரி 10, ஜனவரி 13 மற்றும் 17ஆம் தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அவகாசம் நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எந்த கட்சிகளும் வேட்பாளரை அறிவிக்காத நிலையில் முதல் நாளில் மனு செய்ய 2 சுயேட்சைகள் வருகை. பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. காட்டுப்பன்றியை சுட வனத்துறைக்கு அனுமதி. காப்பு காடுகளில் இருந்து 1 முதல் 3 கிலோமீட்டர் தொலைவுக்குள் காட்டுப்பன்றி வந்தால் சுட அனுமதி என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விளை நிலங்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை சுட விவசாயிகளை அனுமதிப்பது குறித்து பரிசீலனை செய்யப்படும். காப்பு காட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள் பன்றிகளை சுட அனுமதி இல்லை. வன விலங்கு பட்டியலில் காட்டு பன்றி உள்ளது. அதை நீக்குவது எளிதல்ல. சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது அமைச்சர் பொன்முடி பதிலளித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கான திருத்தப்பட்ட தண்டனைகள் என்னென்ன? பாலியல் வன்கொடுமை குற்றத்திற்கு 10 ஆண்டுகள் வரை விதிக்கப்படும் கடுங்காவல் தண்டனை 14 ஆண்டுகள் வரை அதிகரிப்பு. காவல்துறை ஊழியரோ அவரது நெருங்கிய உறவினரோ பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகளில் இருந்து 20 ஆண்டுகளாக அதிகரிப்பு. 12 வயதுக்கு உட்பட்ட சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றவாளிக்கு ஆயுள் அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும். பெண்ணை பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை செய்யும் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம். கூட்டு பாலியல் வன்கொடுமை ஆயுள் தண்டனையிலிருந்து மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம். மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. சிறுமி குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வழங்க உத்தரவு. விக்கிரவாண்டி பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த வழக்கு. சிறுமியின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 லட்சம் வழங்க பள்ளியின் தாளாளர் முதல்வருக்கு உத்தரவு. பள்ளி தாளாளர் முதல்வர் வகுப்பாசிரியருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. வழக்கில் விசாரணை நடைபெற்று வருவதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மூவரும் சென்னையில் 1 வாரம் தங்கியிருந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கி நீதிபதி ஏடி ஜெகதீஷ் சந்திரா உத்தரவு பிறப்பித்துள்ளார். 23 ஆண்டு கால வழக்கில் இருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் விடுவிப்பு. சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு. 2002ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்கள் இடையே மோதலில் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்கில் 2019ஆம் ஆண்டு போலீசார் சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததால் அமைச்சர் மா சுப்பிரமணியனை விடுவித்து நீதிபதி உத்தரவு. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவாதம். எடப்பாடி பழனிசாமி, பெரியார், அண்ணா, அம்பேத்கர் பெயர்களை ஏற்கனவே ஆளுநர் உரையில் அவர் வாசிக்கவில்லை. அப்போது எல்லாம் ஆளுநரை கண்டித்து நீங்கள் போராட்டம் நடத்தவில்லை. முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவரின் உடல்நலம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என வாழ்த்துகிறேன். இம்முறை ஆளுநர் முழுவதும் உரையை படிக்காமல் சென்றுள்ளார். அதனால்தான் உடனே போராட்டம் நடத்தினோம். எடப்பாடி பழனிசாமி,
அதிமுக பொதுக்கூட்டங்களுக்கு நீதிமன்றம் சென்றுதான் அனுமதி வாங்க வேண்டியுள்ளது. முதலமைச்சர்: எங்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதோ அங்குதான் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியும். எடப்பாடி பழனிசாமி: தமிழ்த்தாய் வாழ்த்தை நேரலையில் காட்டவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அவ்வளவுதான் மரியாதையா? சபாநாயகர்: இதில் உள்நோக்கம் எதுவும் இல்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக லைவ் செய்ய முடியவில்லை. டிடி அனுமதியின்றி உள்ளே வந்த போதும் அவர்களை வெளியே அனுப்பினோம். இது குறித்து ஏற்கனவே விளக்கத்தை அளித்துள்ளேன். எடப்பாடி பழனிசாமி: ஆளுநர் உரையை ஆளுநர் வாசிக்கவில்லை. சபாநாயகர் தமிழில் வாசித்த உரையாகத்தான் கருத முடிகிறது. தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட திட்டங்களை இந்த அரசு கைவிட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி: நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என கூறினீர்கள். முதலமைச்சர்: இப்போதும் நிச்சயமாக சொல்கிறோம், எங்கள் கருத்தில் மாற்றம் இல்லை. நீட் தேர்வை ரத்து செய்வதுதான் எங்கள் வேலை. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு விலக்கு இருக்கும் என ராகுல் காந்தி கூட கூறியிருந்தார். நாங்கள் இதுவரையில் நீட் தேர்வு இல்லை. நீங்கள் வந்த பிறகுதான் நீட் தேர்வு உள்ளே வந்தது. எடப்பாடி பழனிசாமி: நீங்கள் இரட்டை வேடம் போடுகிறீர்கள். முதலமைச்சர்: நீங்கள் 4 வேடம் போடுபவர்கள். அமைச்சர் துரைமுருகன்: அவர்கள் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்ய போகிறார்கள். அதற்காக தயாராக வந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமி: நாணயம் வெளியீட்டு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் கட்சி நிகழ்ச்சியாக உள்ளது. முதலமைச்சர்: அது கட்சி நிகழ்ச்சி அல்ல, அரசு நிகழ்ச்சிதான். சென்னை கலங்கரை விளக்கம் நீலாங்கரை இடையே 15 கிலோமீட்டர் தூரம் கடல் மேம்பாலம் அமைக்க திட்டம். திட்ட அறிக்கை தயார் செய்யும் பணி நடைபெறுவதாக அமைச்சர் ஏவாவேலு பேரவையில் தகவல் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இபிஎஸ்க்கு முதல்வர் சவால்: நான் சொன்னது தவறு என்றால் நீங்கள் சொல்லும் தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் கூறுவதை நிரூபிக்கவில்லை என்றால் நான் சொல்லும் தண்டனையை ஏற்றுக்கொள்வீர்களா என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர்: பொள்ளாச்சி வழக்கில் புகார் தந்தவுடன் எஃப்ஐஆர் போடவில்லை. சென்னை மாணவி விவகாரத்தில் புகார் அளித்தவுடன் எஃப்ஐஆர் போடப்பட்டது. இபிஎஸ் தரப்பில் பொள்ளாச்சி விவகாரத்தில் புகார் அளித்த அடுத்த 24 மணி நேரத்தில் முக்கிய குற்றவாளிகள் 4 பேரில் 3 கைது செய்யப்பட்டனர். முதலமைச்சர் தரப்பில் புகார் அளிக்கவே 2 வருடம் ஆகியிருக்கிறது. புகார் அளித்த 12 நாட்களுக்கு பிறகுதான் எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளது. முதலமைச்சர்: நாளை சபாநாயகரிடம் ஆதாரத்தை தருகிறேன். அவரும் எடப்பாடி பழனிசாமியும் தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். முதலமைச்சர்: நான் சொல்வதை தவறு என நீங்கள் நிரூபித்தால் நீங்கள் அறிவிக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல நான் சொல்வது உண்மை என்றால் நீங்கள் தண்டனையை ஏற்பீர்களா என்று தெரிவித்தார். சபாநாயகர்: நாளை காலை இருவரும் ஆதாரங்களை வழங்குங்கள். இருவரும் சவால் விட்டிருக்கிறீர்கள், இத்தோடு முடியுங்கள் என்று தெரிவித்தார். இபிஎஸ்: நான் சொன்னது தவறாக இருந்தால் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். பொள்ளாச்சி வழக்கில் 24 மணி நேரத்தில் 3 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டனர். பொள்ளாச்சி சம்பவம் பற்றி உண்மைக்கு புறம்பான தகவல்களை முதல்வர் தெரிவிக்கின்றார் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 16 மற்றும் 17 ஆகிய 2 தேதிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 16, 17ஆம் தேதிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள், அரசு நிறுவனங்களுக்கு விடுமுறை என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. சீமான் மீது நடவடிக்கை எடுக்க ஐகோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தந்தை பெரியார் பற்றிய சீமான் கருத்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. சீமான் மீதான புகாரின் அடிப்படையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து ஜனவரி 20ஆம் தேதி அறிக்கை தாக்கல் செய்ய மதுரை அண்ணாநகர் காவல்துறைக்கு நீதிபதி ஆணை பிறப்பித்துள்ளது. ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம்: தங்கம் சவரனுக்கு ரூபாய் 200 உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 25 உயர்ந்து ரூபாய் 7,285க்கும், சவரனுக்கு ரூபாய் 200 உயர்ந்து ரூபாய் 58,280க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. தமிழக ஆளுநர் RN ரவியை திரும்ப பெற கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு. தமிழகத்தைச் சேர்ந்த ஜெசுகின் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். தமிழக ஆளுநரின் செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளது. மனுதாரர்: விளம்பரம் தேடும் நோக்கில் ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக மனுதாரர் குற்றச்சாட்டு. தமிழக ஆளுநர் RN ரவியை திரும்ப பெற மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் குறிப்பிட்டுள்ளார். பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் வயது 80 உடல்நலக்குறைவால் காலமானார். மலையாளம், தமிழ், தெலுங்கு உட்பட பல்வேறு மொழிகளில் 16,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். யார் அந்த சார், இவர்தான் அந்த சார் என்ற போஸ்டருடன் சட்டப்பேரவை வளாகத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கோஷம்.
அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை பாதுகாத்து தப்பிக்க முயற்சித்த அதிமுக பிரமுகர் சுதாகர் கைதானது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 3 நாட்களாக தமிழக சட்டமன்றத்திற்கு கருப்பு நிற சட்டை அணிந்து வந்த அதிமுகவினர் இன்று யார் அந்த சார் என்கின்ற வாசகம் அடங்கிய பேட்ஜ் மட்டும் அணிந்து வழக்கம் போல வெள்ளை நிற சட்டையுடன் சட்டமன்றத்திற்கு வருகை தந்துள்ளனர்.